Hello guys, welcome back to our channel. This is Resha here. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீட்ல எப்படி சூப்பர் கிரீமியா திக்கான ஒரு சேமியா பாயசம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்து ஒரு 3-4 வாட்டி காய்ச்சி எடுத்திருக்கேன். ஸோ 1 லிட்டர்லேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் லெவல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் காய்ச்சிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்காக நம்ம பால் காய்ச்சும் போது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கரண்டியில் கிளறிக்கிட்டே இருக்கணும் காய்ச்சும் போது. ஸோ அந்த மாதிரி ஒரு 3-4 டைம்ஸ் கிளறிட்டு நீங்கள் காய்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திக்கான பால் கிடச்சிரும். நான் இதுக்கு நார்மல் மில்க் தான் யூஸ் பண்ணுறேன், ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்ணலை. நீங்கள் எனி மில்க் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாயசத்துக்கு ஒரு பெரிய பேன் எடுத்திருக்கேன், ஒரு நான்ஸ்டிக் பேன். இது செம்ம திக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு அவ்வளோ அடி பிடிக்காது. ஸோ இதில் நான் கீ சேர்த்துக்கிறேன். ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் பாம்பினோட ரோஸ்டட் வெர்மிசெல்லி தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ரெசிபிக்கு நம்ம ரெகுலர் சேமியா விட இந்த மாதிரி ரோஸ்டட் சேமியா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம ரோஸ்ட் பண்ணுற டைம் கொஞ்சம் கம்மியாகும். நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ 1/2 கப்புக்கு கொஞ்சம் மேலே நான் வெர்மிசெல்லி எடுத்திருக்கேன். அப்ராக்சிமேட்லி 60 கிராம்ஸ் ஆஃப் வெர்மிசெல்லி. இது பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாலுக்கு நீங்கள் 60 to 70 கிராம்ஸ் யூஸ் பண்ணலாம். மெயின் நான் ஏன் இந்த பிராண்டை ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, இந்த வெர்மிசெல்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ நீங்கள் 1 hour கூட நீங்கள் இந்த பாலை வச்சு நீங்கள் பாயில் பண்ணால் கூட இந்த வெர்மிசெல்லி கரைஞ்சு உடையாது. லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு ஸ்லைட் டார்க் ப்ரௌன் ஷேட் வந்தால் போதும். ஃபியூ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேட் வந்துடும். ஸோ இப்போ நம்மளோட வெர்மிசெல்லி நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதோட நம்ம 3-4 வாட்டி காய்ச்சின பாலை ஆட் பண்ணிக்கலாம். பால் சேர்த்த உடனே அந்த நெய்யோடு சேர்ந்து கலர் கொஞ்சம் எல்லோயிஷாக வந்துடும், நெய்லாம் மேலே இருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாயசம் செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பேன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல திக்கான பேனாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒட்டுறது ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு மெயினாக நம்ம மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே வச்சுட்டு வேறு எங்கேயும் போயிடக்கூடாது. ஏன்னா கீழே வெர்மிசெல்லி டெபாசிட் ஆகிடுச்சுன்னா கீழே அடி பிடிச்சிரும். ஸோ நீங்கள் கீழே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி பாயிலிங் ஸ்டேஜ் வரும்போது நம்ம இதோடு சேர்த்து கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ்ட் மில்கோட ஸ்வீட்னஸ் ஒரு பிராண்டுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ நான் இந்த வாட்டி மில்கி மிஸ்டோட கண்டென்ஸ்ட் மில்க் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வேறு பிராண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் மெய்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட ஸ்வீட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மித்தாய் மேட்டும் ட்ரை பண்ணியிருந்தேன், அதுவும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ இதை நான் ஹோல் பேக் யூஸ் பண்ணிக்கிறேன். அரௌண்ட் 200 கிராம்ஸ் இதோட சேர்த்துக்க போகிறேன். ஸோ ஒன்ஸ் நம்ம கண்டென்ஸ் மில்க் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாயில் பண்ணுங்கள், மீடியம் ஃப்ளேம் டு ஹை ஃப்ளேமில். இப்போ ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தாலே இது நல்லா திக்காயிரும். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த பாயசத்தில் நம்ம ஆல்ரெடி கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்ததுனால நம்ம சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும். இன்கேஸ் நீங்கள் வந்து மில்க் மேட் மாதிரி ஏதாவது பிராண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுகர் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும். ஸோ இந்த பிராண்டுக்குள்ள வந்து கண்டென்ஸ்ட் மில்கோட டேஸ்ட் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும், ரொம்ப சுகராகவே இருக்காது. ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி சுகர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா டிசால்வ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாயசத்துக்கு இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ்க்காக நான் வந்து இதோட குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். ஸோ கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துட்டு இதையும் நல்லா கரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குங்குமப்பூ சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நம்மளோட மிக்சர் நல்லா இன்னும் திக்காயிருச்சு பாயசம். ஸோ சுகர் எல்லாமே சேர்ந்து மெல்ட் ஆகி இவ்வளோ ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் கிடச்சிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பாயசம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தாளித்து ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போது தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து GRB நெய் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நம்மளோட பாயசத்தோட டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம நெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ நெய் எந்த பிராண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து சில பிராண்ட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் எனக்கு GRB ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் அதை கொண்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து நெய்யோடு நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்போடு நான் கொஞ்சம் ஆல்மண்ட்ஸும் சாப் பண்ணதை ஆட் பண்ணிக்க போகிறேன். முந்திரி பருப்பு ஆல்மண்ட்ஸில் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. முந்திரி பருப்பு ஆல்மண்ட் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான அழகான ஒரு கோல்டன் ப்ரௌன் ஷேட் வந்துடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பாயசத்தோடு சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதை நீங்கள் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி கூட சர்வ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் சூடாக கூட குடிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம பேஜ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ இந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா வரும்.